சாயங்கால வேளையிலும் கூட வந்த ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த 2024 வெற்றிகரமாக முடிக்க தேவன் உதவி செய்தார். இந்த வருடத்தை அநேக பேருக்கு அநேக விதமாக இருந்திருக்கும், ஆனாலும் தேவன் நல்லவராகவே இருந்தார். ஹல்லேலூயா. நம்ம முழுவதுமாக முடித்து புது வருடத்திற்கு போவதற்கு முன்பதாக தேவனுக்கு நன்றிகளை செலுத்தி, அண்ணாளோட வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எவ்வளவோ வருடங்கள் காத்திருந்தாங்க அவங்களுக்கு ஒரு மகன் இல்லை மகள் வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களுக்கு ஆண்டவர் அந்த பாக்கியத்தை கொடுத்தப்போ அவங்க மறுபடியும் போய் என்ன பண்ணாங்க, ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணி அந்த குழந்தை என்ன பண்ணாங்க, ஆண்டவருக்கே திருப்பி டெடிகேட் பண்ணாங்க. அது நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு செய்த எல்லாவற்றையும் ஒரு கிராட்டிடியூடோட நம்ம நன்றி சொல்ல கற்றுக்கணும். ஹல்லேலூயா. நம்ம அநேக நாட்கள் நம்ம ஆண்டவர்கிட்ட நிறைய கேட்குறோம், ஆண்டவர் எனக்கு அது வேணும் இது வேணும், எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் பெற்றுக்கொண்டு அப்படியே விட்டு விடக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனிடத்துல மறுபடியும் நன்றி சொல்லுகிறவர்களாக மாறணும். ஹல்லேலூயா. நம்ம அப்படியாக சில பாடல்களை பாடி நம்ம தேவனுக்கு நேராக நன்றி பலிகளை நம்ம செலுத்துவோம். ஆராதனைக்கு முதல் பாடலாக நீர் செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. அந்த பாடல் வடைகளை பார்த்தோம் அப்படின்னா இது மெயினா என்ன சொல்லுது அப்படின்னா, தேவன் எதையும் மறக்கிற தேவன் அல்ல. நம்ம சில நேரங்கள் மறந்து போகலாம், சிலவற்றை நம்ம மறந்து போயிடுவோம், ஆனால் தேவன் எதையும் மறக்காதவர். ஆமென். நம்ம தேவனை நேசிச்சாலும் சரி, நம்ம தேவனை விட்டு தூர போனாலும் சரி, எந்தவித கண்டிஷனும் இல்லாம நம்ம மேல அன்பு செலுத்துகிற தேவன் யாரு? நம்மளுடைய தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கூட நம்ம சில பாடலை பாடுவோம். என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே God is good all the time அப்படின்னு இருக்கும். அந்த God is good all the time அப்படிங்கும்போது நம்ம எதை மீன் பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாவற்றிலும் எல்லா நேரத்திலுமே கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலை நடந்தாலும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஒருவேளை நம்ம நினைச்சது நடந்திருக்கலாம், சில டைம் அது நடக்காம போயிருக்கலாம். அது நடந்தாலும் சரி நடக்காம போனாலும் சரி அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. 2012 டிசம்பர் இதே மாதிரி ஒரு நியூ இயர்ல நான் டிசம்பர் 11 வந்தேன். அப்போ இதே மாதிரி நியூ இயர் சர்வீஸ்ல ஒரு பாட்டு பாடினாங்க, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்ல, தேவன் ஒருவர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை பாடும் பொழுது எந்த ஒரு இதுவுமே இல்லாம நின்றுட்டு இருந்தேன். என்னோட கண்கள்ல கண்ணீர் மாத்திரம் தான் இருந்தது. ஆனா என்ன, ஏன்னா பிளைண்டா இந்த ஊருக்கு புதுசா ஒரு தேசத்துக்கு வந்திருக்கோம், என்ன நடக்கும் என்ன ஏதுன்னு தெரியாது. அப்படியாக 2012 இங்க நின்றுட்டு இருந்தேன். ஆனால் 12 வருடமாக தேவன் அற்புதமாக இந்த தேசத்துல இருக்க தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா. நான் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறேன். அதாவது நான் ஊர்ல இருக்கும்போது ஒரு இன்டர்வியூக்கு நான் அட்டன் பண்ணேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணி நல்ல கம்பெனில கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் போனேன். என்ன கடைசியா பண்ண HR இன்டர்வியூ சொன்னாங்க, we'll meet you soon அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பிச்சு விட்டாங்க. நாங்க மொத்தம் 5 பேர் போனோம் கடைசி ரவுண்ட் வரைக்கும். அப்புறம் கடைசியில பார்த்தா 2 பேர் எடுத்தாங்க, என்னை எடுக்கல. அன்னைக்கு நான் பயங்கரமா அழுதேன். ஆண்டவர்கிட்ட எல்லாமே சரியா தானது, ஏன் எனக்கு நடக்கல அப்படின்னு நான் அழுது புலம்புனேன். ஏன்னா நல்ல சேலரி, அந்த டைம்லயே ஒரு நல்ல நல்ல கம்பெனிங்கும் போது எனக்கு ஒரே ஏன் ஆண்டவர் அது வரைக்கும் எனக்கு கூட்டு போய் எனக்கு ஏன் தரல அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமாக அதை கடந்து நான் வந்துட்டேன். ஒரு 6 மாசம் கழிச்சு அந்த செலக்ட் ஆனவன் எனக்கு கால் பண்ணி சொன்னா, அந்த டிவிஷனை மூடிட்டாங்க, அதனால நாங்க திருப்பி அந்த வேலையை விட்டு வந்துட்டோம், இப்ப வேற வேலை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது தேவன் சில நேரங்களில் நம்ம கண்களுக்கு நன்மையாக தோன்றும். நம்முடைய கண்ணில் பார்க்கும் பொழுது இது கிடைச்சா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனா தேவனுடைய பார்வை நீங்கள் பார்க்காததும் நீங்கள் கேட்காததும் அதை தேவன் என்ன பண்ணிருக்காரு, பார்த்திருக்காரு, கேட்டிருக்காரு. ஹல்லேலூயா. அதனால God is good all the time.
ஒரு அற்புதமான இது எனக்கு நான் என்னோட வாழ்க்கையில் என்னைக்குமே எடுத்துருது. நான் கடைசியா பதறினது அத மாதிரி நேரங்கள்ல தான். அதுக்கப்புறமாக என்னோட லைஃப்ல நான் எப்படி எடுத்துப்பேன்னா, ஒரு டைம் எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்கல, ஒரு கிரேடே கிடைக்கல அப்படின்னா இது என்னுடைய டைம் இல்ல. இட் இஸ் நாட் த டைம் காட் ஹஸ் சூசன் மீ. ஹல்லேலூயா. அவருக்கு சித்தமான இருந்திருந்தா இது கிடைச்சிருக்கும். நம்மளுடைய இது இல்ல. தேவனுக்கு தெரியும் நமக்கு எப்போ எதை கொடுக்கணும்னு. ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல சில கண்டிஷன்ஸ், சில சூழ்நிலைகளை பார்க்கும்போது நம்ம பதறிடுவோம். ஐயோ இது என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்முடைய சுயத்துல நம்ம நினைப்போம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நானே உனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அவரை நம்ம நல்லா புடிச்சு கொண்டுகிட்டோம் அப்படின்னா தேவன் எப்படியாக இருக்கிறார்? God is good all the time.